ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். இன்னிலேருந்து நம்ம ஒரு புது வெப் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்லேயே ஒரு பரபரப்பான ஒரு போலோ மேட்சை தான் காட்டுறாங்க. எல்லாரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க கோல் போடுறதுக்காக. ஸோ இவர் தான் நம்ம ஹீரோ கியான். ஸோ இவர் வந்து பயங்கரமாக கோல் போடணும்னு சொல்லிட்டு தீவிரமாக இருக்கான். ஏன்னா இன்றைக்கி அவன் பர்த்டே வேறு. ஸோ வெளில வந்து அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் உட்காந்துட்டு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆஹா, நம்ம பையனும் பயங்கரமாக விளாட்றானேன்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்படியே பூரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஜியான் கிட்டேயும் வந்து பால் வரும், பார்த்தா போட்டுருவான் கோல். எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி ஆகிடும். ஸோ இவன் பர்த்டே அன்றைக்கி இந்த ஒரு மேட்ச்சை வேறு வின்னும் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவனும் செம்ம சந்தோஷமாக அப்படியே என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். வெளியே இருந்த அவங்க அக்காவும் அவங்க அம்மாவும் வந்து பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. பரவாயில்ல, நம்ம பையனுக்கு அவன் பர்த்டே செம்ம லக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் ஃப்ரெண்டை வந்து மச்சான் செம்ம கோல்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே பாட்டிக்கு போயிடுவாங்க. பாட்டியில் உட்காந்து எல்லோரும் அந்த கோலை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மாவாக தனியாக உட்காந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க அக்காவும் வந்துட்டு தம்பியோட கேக் வந்துடுச்சு, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் வரல, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு இங்கேயே உட்காந்துருவாங்க. நீ வரலனா போ, நான் போய் தம்பியோட கேக்கை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து ஓடிடுவா. இங்கே பார்த்தா நம்மளோட ஹீரோயின் வராங்க. இவங்க தான் ஜோ. ஸோ இவங்க வந்து கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு ரொம்ப தயக்கமாக அப்படியே இந்த பார்ட்டிக்கு வராங்க. பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத பார்த்தா இந்த ஆன்ட்டி தான். இந்த ஆன்ட்டியை பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்டலாக அப்படியே நடுக்கத்தோடையே கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு வராங்களே. பார்த்தா நம்ம தலைமை வந்துடுறாங்க ஜியான் வந்துட்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவளை வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போயிடுறா. இவளுக்கா யாருன்னே தெரியல, இவன் ஏன் நம்மளை இப்படி இழுத்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆகிடுறா. டேய் விடுடா, ஏன்டா இப்படி என்னை இழுத்துட்டு போகிறேன், நான் போகணும் விடுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கா. இவனுக்கா செம்ம டென்ஷன் ஆகிட்டு, யார் நீ என் இடத்துக்கு வந்துட்டு என் அம்மா கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறேன், நீ என்ன லீவோட தங்கச்சி தானே, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட பேச, ஏன் அம்மா கிட்ட போய் போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறான். ஜோ வந்து நீ தானே அப்போது ஜியானு, நீ தானே அந்த ஹைஸ்கூல் சீனியர் அப்படின்லாம் சொல்லிட்டு இவளும் அப்படி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறா. சரி உனக்கு என்ன தான் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லலாம். உடனே அவளும் வந்து இவனை தொட்டு பார்த்துட்டு ஆஷெல்லாம் பார்த்துட்டு நீ ஹைட்டாலாம் இருக்க, நானும் கேர்ள்ஸில் ஹைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேச ஆரம்பிச்சிடறா. உடனே அவன் கையை எடுத்து பார்த்துட்டு நீ நகம் கடிப்பியா, நானும் நகம் கடிப்பேன் பாரு எவ்வளோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல அப்படின்னு சொன்னோடனே இது ஸ்ட்ரேஞ்செல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் இந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீ யாருன்னு சொல்லு, எதுக்கு இந்த மாதிரி லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, உன்னை பார்த்தா நீ லீ அனுப்பி வந்த மாதிரி இல்லையா, ஒழுங்காக சொல்லு நீ யார், எதுக்காக இவங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே சரி ஓகே வேறு வழி இல்லை, நான் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறேன் அப்படின்னா சரி சொல்லி தொலை, அதுதான் நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஒரு ட்வின்னு, உன்னோட ட்வின் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது, என்னோட ட்வின்னா என்ன வளரிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம் இதுதான் உண்மை, நம்மளுக்கு 2 பேருக்கும் ஒரே அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே ஷாக்காக சொல்கிறா. பார்த்தா அவனுக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. இன்னும் வளரிட்டு இருக்க, எப்படி நம்ம 2 பேரும் ட்வின்னாக இருக்கும், பார்க்க வேறு மாதிரி இருக்கும், என்ன ட்வின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கர ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னா இவன் வளரிட்டு இருக்கா திடீர்னு வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அம்மாவா அவங்க அக்கா கிட்ட வந்து இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா இருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும், ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஷாக் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க அவங்க அக்காவுக்கு. பார்த்தா இவங்க 2 பேரும் இங்கே சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. எங்கள் பேர் நான் தான் உன்னோட ட்வின்னு, ஸோ இதுதான் என்னோடய ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லூஸு மாதிரி அவகிட்ட இருக்க ரிப்போர்ட் கார்டு, ஐடி கார்டு, மார்க் ஷீட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு அப்படியே காமிச்சிட்ருக்கேன், இதெல்லாம் தான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஜோன் வந்து நம்பவே மாட்றான். நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க, எனக்கு ஏன்னா என் பெரிய அண்ணாவும் சரி என் அக்காவும் சரி எனக்கும் சரி வேறு அப்பா ஆனால் ஒரே அம்மா தான், ஸோ நீயும் இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, பட் இருந்தாலும் ஸோ ட்வின்னுலாம் சொல்கிறியா அதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நம்ம 2 பேரும் வேறு மாதிரி இருக்கும், இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொன்ன உடனே இந்த எவிடன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காமிச்சிட்றா. ஃபோட்டோ காமிச்சோன்னே ஓ இந்த லேடி இது வந்து யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் உங்கள் அம்மான்னு நீ சொல்கிற, அதேமாதிரி இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவர் தான் உங்கள் அப்பான்னு சொல்கிற, இதை வச்சு நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பயங்கரமாக ரொம்ப பாவமாக சொல்கிறா. இவனுக்கும் வந்து ஒன்றுமே புரியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் 2 பேரும் மாற்றி நகத்தை கடிச்சிக்கிட்டே இருப்பாங்களே. மாற்றி நகத்தை கிடைக்கிறத பார்த்தோன்னே சரி ஓகே நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம், இதை வந்து சயின்டிஃபிக்காக டீல் பண்ணலாம், ஸோ நம்ம ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே அப்போனா அவன் முடிய கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்பாளே. ஜியானா அவனோட ரெஸ்ட் ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவனோட சீப்பில் இருக்க ஒரு முடியை எடுத்து ஓகே இது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கில் போய்ட்டு அவளுக்கு சாம்பிள் வந்து கொடுத்துருவான். பார்த்தா இவளா வீடெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துக்கினே இருப்பான். அப்பா பயங்கரமாக இருக்குது, பயங்கர வெயிட் போலியவன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துருப்பா. இவனும் வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்துருவான் அந்த ப்ரூஃபை கொடுத்துட்டு. சரி ஓகே இதை வச்சு நீ கண்டுபிடிச்சிட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே உனக்கு என்ன இது இன்றைக்கி பர்த்டேயில் கிஃப்டெல்லாம் வந்திருக்கு, நீ என்ன அதெல்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற உடனே அவனும் கிஃப்டாக அதோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எடுத்து பார்ப்பானே. பார்த்தா உள்ள ஒரு வாட்ச் இருக்கும். இவனுக்கு சர்ப்ரைஸே ஆகாது. பார்த்துட்டு சரி இதுவும் ஒரு வாட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அசால்ட்டாக விட்டுருவான். எனக்கு இந்த கலர் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா இவளா என்னது கலர் பிடிக்காதா, டேய் உனக்கெல்லாம் கொழுப்புடா, எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு பிங்க் கலரே பிடிக்காது, ஆனால் நான் போட்டிருக்கிறது பேர் ஃபுல்லாக பிங்காக தான் இருக்குது, நான் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்டோட ட்ரெஸ்ஸை வாங்கி தான் கடை வாங்கி போட்டுன்னு இருக்கேன், ஸோ எனக்கு பிடிக்கலனாலும்
போனாலும் அந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டு ஆகணும். என்ன என் அண்டர்வேரை மட்டும்தான் நான் காசு கொடுத்து ஒயிட் கலரில் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கிறேன். ஆனால் நீ என்னன்னா அசால்ட்டாக கலர் பிடிக்கல, அதனால் நான் இந்த வாட்சை கட்ட மாட்டேன்னு இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு கிஃப்ட்டை வந்து அசால்ட்டாக தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கையை பிடிச்சி உழுக்க ஆரம்பிச்சிடுறா. சரி இப்போ என்ன பண்ணோன்ற, நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, அதுக்காக நான் என்ன பண்ணோன்னு நீ சொல்கிறியோ நான் அதை பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இவனை இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறான். பார்த்தா டக்குன்னு அவங்க அம்மா வர சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களும் உள்ளே வராங்க, அவங்க சிஸ்டரும் உள்ளே வராங்க. இவங்களா 2 பேரும் அப்படியே ஊழ்ந்தடிச்சிட்டு ஓடுறாங்க. பார்த்தா மேலே இருக்க ஃபோட்டோ மட்டும் மறந்துட்டு மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் தூக்கிடுறாங்க. 2 பேருமா போய் அங்கே இருக்க பாத்ரூமில் ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்க சிஸ்டரும் அவங்க அம்மாவும் வந்துட்டு இன்னும் இங்கே எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு, எங்கள் காற்றே வர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே புழுக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு எல்லா கதையும் அப்படியே திறந்து விட்டுறாங்க. திறக்கும் போது பாத்ரூம் கதையும் சரி ஓகே திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் வந்து திறக்குமே, இப்போ தான் காற்றெல்லாம் கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுன்னு அப்படி போய் அங்கே இருக்கிறதெல்லாம் போய் நோண்டிக்கிட்டே இருக்கும். இவங்களாம் பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சிட்டு ஐயோ நல்ல வேலை நம்மளை பார்க்கல, ஆமாம் நான் ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே லூஸ் மாதிரி கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருவானே. டே கொஞ்சம் வாயை மூடுறான்னு சொல்லிட்டு அவன் வாயை அப்படியே மூடி விட்டுரும். பார்த்தா அவன் சிஸ்டர் அங்கே இருக்க ஃபோட்டோவை பார்த்துட்டு, அம்மா நீங்கள் என்ன யாரோ ஒருத்தர் கூட நிற்கிறீங்க, இந்த ஃபோட்டோ பார்த்தா அந்த ஜேஜு ஐலாண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, இது உங்களுக்கு தெரியுமா என்ன, இவர் யார் இவர் அப்படின்லாம் சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கே சாவடிச்சுன்னு இருக்கான். அவங்க அம்மாவா சிம்பிளாக எனக்கு யாருதேனே தெரியாது, ஏன் இப்படி என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க. இவ்வளோக்கா அம்மாட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலாக போயிடும். என்னடா இது இப்படி குப்பையில் தூக்கி போட்டாங்க, நம்ம பிளான்லாம் வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கீழே உட்காந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிருவா. பார்த்தா அவங்க 2 பேரும் வெளில போயிடுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜியானும் சரி ஓகே நீ வரும்போது வா நான் வெளில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்ரூம் விட்டு வெளில போயிடுவான். கதவை சாத்திட்டு போய் வெளியவே நின்றுட்டு இருப்பான். டைம்னு பார்த்து இவனுக்கு ஒரு மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும். பார்த்தா அவங்க அம்மா தான், அடி எங்கடா இருக்க, உன்னோட பர்த்டே தான் இது, கேக் கட் பண்ண வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு திட்டி மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஐயோ நான் வேறு போகணுமே, டைமிங் வேறு மிஸ் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பானே அமைதியாக. பார்த்தா அந்த ஃபோன் சவுண்டு கேட்டுட்டு இவளும் ஆமாம் நீ ஏன் போகாமல் உன்னை இங்கே நின்றுட்டுருக்க, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்லிடுறாளே. அதுக்கு அவனும் வந்து இல்லை நீ அழுவ, உனக்கு டிஷ்யூ பேப்பர் கொடுக்கணும்ல, ஸோ அதுக்காக தான் இங்கே நின்றுட்டுருக்கேன், உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீ அப்போ போ, இப்போது வந்து நானே போயிடுறேன், ஸோ நான் உனக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, ஸோ நீ அழுது முடிச்சுட்டு நீ பாட்டு பொறுமையாக கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் அழுதெல்லாம் முடிச்சுட்டு சரி அங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்புவாளே. பார்த்தா நடுவில் ஜியான் திருப்பி வந்துடுவான். திருப்பி வந்துட்டு இன்றைக்கி உனக்கு பர்த்டே தானே, எனக்கும் இன்றைக்கி பர்த்டே தான், நான் இப்போ தான் கேக் கட் பண்ணேன், ஸோ ஞாபகம் வந்தது, சரி அதனால தான் உனக்கு ஒரு பீஸை அள்ளி போட்டு கொண்டு வந்தேன், இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேக்கை கொடுத்துருவான். நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்தா என்னோடய கிஃப்ட்டு நான் உனக்கு கிஃப்டாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் அப்படியே ப்ரெசென்ட்டை கொடுத்துருவான் அவனுக்கு. இவளுக்காக பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடும். இது எவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்டு தெரியுமா, இது என்ன அசால்ட்டாக எனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன், ஆமாம் எனக்கு இந்த கலர் பிடிக்கலான்னு தான் நான் சொன்னேனே, இந்த பரவாயில்ல நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பெருந்தன்மையாக அப்படியே அந்த கிஃப்ட்டை தூக்கி கொடுத்துருவான். இவாளா ரொம்ப அல்பத்தனமாக இல்லை நீ இப்போ கிஃப்ட்டு கொடுத்துருவேன், நாளைக்கு இந்த வந்து நான் திருப்பி காசாக ரிட்டர்ன் பண்ணலன்னா நீ நினைக்க மாட்டேன், நானும் ஃபஸ்ட்டு அதெல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் உனக்கு தேங்க்ஸ்ன்னு வேணால் அதிகபட்சம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே பயங்கர ஆட்டிடியூடோடய பேசிகிட்டு இருக்கா. இவனா நான் உங்கள்கிட்ட அதெல்லாம் கேட்கல, நீ திருப்பியும் வந்து என்னை தேடி வந்து இந்த காசை கொடுக்கணுன்னு நான் எதிர்பார்க்கல, ஜஸ்ட் இப்போ எனக்கு தோணுச்சு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறான். இவ்வளோ வந்து உடனே ஆமாம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக விட்டு போடுறாள். நான் உன்னை ஒரு மாதிரி ஃப்ளோட் பண்ணால் உனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிக்குமா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு இவனும் வந்து அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் வந்து அப்ராட் போகிறேன் படிக்கிறதுக்கு, டைம் இருந்தால் வேணால் என்றைக்காவது மீட் பண்ணோன்னு ஒரு வேளை எழுதியிருந்தால் வேணால் நம்ம மீட் பண்ணலாம், அப்போ வேணால் நான் நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் வேணா உன் மேலே ஆசைப்பட்டு வேணா லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவன் பாட்டு அப்படியே கம்முன்னு கிளம்பிடுறான். இவளுக்காக பயங்கர ஷாக் ஆகிடுது. ஏய் நீயும் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபிட்டான ஒரு நல்ல பையனாக மாறு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறான். அவனும் வந்து சரி ஓகே ஓகே நீயும் எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஒரு ஃபிட்டான ஒரு பொண்ணாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். இவளாக பயங்கர அப்படியே ஒரு மாதிரி முறைப்போடைய இப்போ கொஞ்சம் திமிர பிடிச்சவன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறான். பார்த்தா ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு அந்த கேக்கை நல்லா போட்டு செம்ம பொழந்துக்கிட்டு இருக்கா பயங்கரமாக, நல்லா நெஞ்சு அடைச்சிக்கிற அளவுக்கு அப்படியே சாப்பிட்டுடுறா. பார்த்தா அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அவங்க அப்பாவை பற்றின எல்லா உண்மையும் வந்து ஜியான் கிட்ட சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு ஜியான் இப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கேருந்து கம்முன்னு கிளம்பிடுறாங்க. இவனுக்கா சிரிக்கிறது அழுவுதானே தெரில, ஏன் இவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட மெயின்டைன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கன்ஃபியூஷன்லேயே அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மாவா அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு பயங்கர ஃபீலிங்கோடு பார்த்துட்டே இருக்காங்க. நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தர் நம்மளை விட்டு போயிட்டாரே, திருப்பி அவளை மீட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கோடு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்க
பட்டுன்னு பார்த்தா 10 இயர்ஸ் லேட்டர்னு காட்டுறாங்க. எல்லாருமே வளர்ந்துடுறாங்க, எல்லாமே மாறிடுது. நம்ம ஜியானும் வந்து ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடுறான் ஜீஜு ஐலாண்டில். பார்த்தா அங்கே ஒரு பயங்கரமான செஃப்பாகவும் இருக்கான் அவன். பார்த்தா அவனுக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங் இதெல்லாம் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. பார்த்தா அவனை ஒருத்தவங்க ரெக்கார்டும் பண்ணி அவங்கள சோஷியல் மீடியாலையும் ப்ளாக்ஸ்லேயும் போட்டு இவனோட ஃபேமையும் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவனுக்காக பயங்கரமான கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்காங்க. பார்த்தா ஒரு ட்ரெயினில் போகும்போதெல்லாம் கூட இவனை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அதே ட்ரெயினில் நம்ம ஜோவான் ட்ராவல் பண்ணிருக்கா. பார்த்தா அவன் நல்லா வாயை பொழந்துட்டு தூங்கிட்டு இருக்கா. அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸில் தான் இவன் வந்து ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கா. பார்த்தா ஸ்டேஷனும் வந்துடுது. இவளுக்கு அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணும்போது தான் தூக்கமே கலையுது. நல்லா அவளோட ஜொல்லெல்லாம் தொடச்சி விட்டு ஐயோ ஸ்டேஷன் வந்துச்சாச்சா ஒர்க்குக்கு வேறு போகணுமான்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டா வெறுப்பா சரி ஓகே காசுக்காக போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே ஏஞ்சி ஆஃபீஸும் போகிறா. ஆஃபீஸ் போனால் செம்ம ரைடு விடுற ஒரு பாஸு. உனக்கு நான் என்ன சொன்னானா நீ என்ன பண்ணி வச்சுருக்க, ரஷ்யன் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக உனக்கு போட்டதுக்கு நீ இதுதான் பண்ணுவியா, ஒழுங்காக செக் பண்ணி அனுப்புன்னு தானே சொன்னேன், நான் சொன்னதை கூட நீ ஒழுங்காக பண்ணலையான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உன்னால் பண்ண முடியலன்னா நீ ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திடுறாரு. இவளா இல்லை சார் நான் ஒழுங்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் மொழியில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் வேறு மரியாதை இல்லாமல் பேசுகிறோம். பட்டுன்னு இல்லை சார் நான் ரஷ்யன் மொழியில் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே போய் தொலை எதிர நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்காக அங்கே இருக்கிற ஷோரூம் வந்து க்ளீன் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. அங்கே போய்ட்டு நல்லா மாங்குன்னு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தேய்ச்சிக்கிட்டு இருக்கா கடுப்பில். அவள் ஃப்ரெண்டு ஊவும் வந்துட்டு ஏன்டி இப்படி விழுந்து வேலை பார்க்குற, அதை உடச்சிட போகிறேன், நீ தொடையை பார்த்தா ஓட்டையிடும் போல் அந்த ஃப்ரேமு, இது வேறு நம்ம பாஸோட ஃபேவரட் ஸ்டில் அப்படின்லாம் வேறு சொன்னார், இப்போ நம்மளுக்கு வேலையை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் நம்மளை இவ்வளோ ப்ரெஷர் பண்ணிருக்காங்கன்னு சொன்ன உடனே இவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. டென்ஷன் ஆகிட்டு இவளுக்கு டென்ஷன் போனோன்னா பெப்பர்மெண்ட் வேறு சாப்பிட பழக்கம் இருக்குது போல் இவளுக்கு. பெப்பர்மெண்ட்டை எடுத்து அப்படியே வாயில் கொட்டிக்கிறா. வாயில் கொட்டிட்டு சரி ஓகே ரிலாக்ஸ் ஆகுன்னு தன்னைத்தானே அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாள். அவள் ஃப்ரெண்டாக நீ இதெல்லாம் பண்ணால் ஒன்றும் வேலைக்காக நீ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவளும் போயிட்டு சேரில் உட்காராளே. அங்கே போய் உட்காந்துட்டு அங்கே இருக்க ஒரு மேப்பை பார்த்துட்டு இந்த ஃப்ளாட்டு தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளா ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பயங்கரமாக பெருமடிச்சுக்கிட்டே இருக்கா. அதுக்கு அவள் ஃப்ரெண்டும் ஷாக் ஆகி பார்த்து இதுக்கு உனக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் வேணும், அதுலேயும் உங்ககிட்ட பாதி இல்லவே இல்லை, அதுக்கு நீ லோன் போகணுமே என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இல்லை இப்போ நான் இந்த ஃப்ளாட்டை பார்க்கறதுக்கு தான் வந்து நம்ம ஜியை வந்து அமிச்சேன், அவன் போய் பார்க்க தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனும் அங்கே போயிட்டு அந்த ஃப்ளாட்டை பார்க்குறானே. பார்த்தா ரொம்ப படுமட்டமான ஒரு பழஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. இவனா ஆனால் ஃபோனில் நம்ம ஜோ கிட்ட வந்து செம்மையாக இருக்குது, நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது, ஜஸ்ட்டு வால்பேப்பர் மட்டும் மாற்றினா போதும் செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹைப் க்ரியேட் பண்ணிட்டே இருக்கான். இவளும் அவள் சொல்கிற பொய்யெல்லாம் நம்பிடி அப்படியே கிச்சன்லாம் எப்படா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே கிச்சனில் தண்ணியாக அப்படி திறந்தோடனே அப்படியே அருவி மாதிரி கொட்டுது, செம்மையாக இருக்குது இந்த லேண்டு, தயவுசெய்து இதை வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹைப்பை க்ரியேட் பண்ணிட்டே இருக்கான். இவளுமா ஆமாம் நான் ஒரு 100 லேண்டு பார்த்தேன் ஆனால் எதுவுமே செட் ஆகலை, இது எனக்கு செட் ஆகும்னு தோணுச்சு, இப்போ நீங்கள் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிற, சரி ஓகே வெளில வியூலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே வெளில வியூவாப்பா செம்மையாக இருக்குது, கொரியாலே இப்படி ஒரு வியூ இல்லவே இல்லை, பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமாக ஹைப் க்ரியேட் பண்ணான். சரி ஓகே அப்போனா இதுவே ஃபிக்ஸ் பண்ணிடலாம், கான்ட்ராக்ட் போட்டுரு நீ அப்படின்னு சொன்ன உடனே அவனும் வந்து என்னது கான்ட்ராக்ட் போட்டுணுமான்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகி ஃபோனை வச்சிடறான். ஃபோனை வச்சுட்டு அவனும் அங்கே இருக்கிற அந்த புரோக்கர்கிட்ட வந்து ஓகே இது அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. இது உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஆமாம் எனக்கு இது ஓகே தான், ஓனருக்கும் இது ஓகே தான், இதுவே பேசி முடிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே தூரத்தில் பார்த்தா ஒரு ஆன்டி கேங் இருக்குது. அந்த கேங்கா ஆமாம் இது அந்த கேள்வியோட வீடு தானே, இப்போ என்ன இவங்க யாரும் வாங்குறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி ஓகே நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கே வந்து போயிடுறாங்க. பார்த்தா நம்ம ஜோவை தான் காட்டுறாங்க. ஜோவா அவங்க ஆன்ட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. பார்த்தா இல்லை ஆன்ட்டி நான் இந்த மாதிரி கல்யாணத்துக்காக தான் இவ்வளவும் சேர்த்து வைக்கிறேன், அந்த வீடை நான் வாங்க தான் போகிறேன், பாதி வந்து ஜி வந்து அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், மீதி தான் நான் போட்டு வாங்க போகிறேன், ஸோ நான் இதுக்கப்புறம் என் மேரேஜுக்கு எல்லாம் இன்னும் கொஞ்சம் செலவு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆன்ட்டி வந்து அப்போ என்ன உன் லவர் என்ன உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னா என்ன ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டானா அப்படின்னு சொன்னால் இல்லை இன்னும் சொல்லலை, அவன் ஜப்பானில் ட்ரைனிங்கில் இருக்கான், ஸோ ஒன்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா அவனே சொல்லுவான் அப்படின்ட்டு இவளும் வந்து அவனுக்காக ஒரு டிஷர்ட்லாம் ப்ரெசென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக பார்சல் வேறு ரெடி பண்ணிகிட்டு இருப்பான். அதில் வேறு ஒரு ஸ்டிக்கி நோட்டு வைப்பா, நான் உன்னை பார்க்கறதுக்கு ஜப்பான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீ எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு ஃபோன் கால்லாம் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்கோடு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷர் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளில ஜன்னலை திறந்துட்டு பார்ப்பாளே. பார்த்தா அங்கே ஒரு அரை ட்ரௌசரோடு அப்படியே சொரிஞ்சிட்டு டம் அடிச்சுட்டே இருப்பான். அதை பார்த்த உடனே பயங்கர அருவருப்பாக இருக்கும் இவளுக்கு. ஐயா என்னடா இவன் இவ்வளோ கலீச் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பட்டுன்னு டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே போயிடுவாள்.
ஜோக் இப்படி நடக்க அந்த சைடு பார்த்தா நம்ம ஜியான் வந்து ஹாயாக வந்து ஒரு ஊஞ்சலில் படுத்துட்டு நல்லா சன் பாத் எடுத்துகிட்டு இருப்பான். அந்த சைடு வேலைக்கு போகிற அந்த ஆண்டிங்கெலாம் கூப்பிட்டு வச்சுட்டு, ஹாய் ஆண்டி, என்ன நேற்று பார்த்தோட இன்றைக்கி வயசு கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது, இன்னும் ஓல்ட் ஆகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மொக்க போட்டு அவங்கள கலாய்க்க ஆரம்பிச்சிடுறான். அவங்களுக்காக செம்ம கடுப்பாயிட்டு, டேய் உனக்கு தான் வேலை இல்லை எங்களுக்கு மாடா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு இவனை நல்லா அசிங்கமாக திட்டிட்டு அவங்க பாட்டு வேலைக்கு போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு இவனா அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட குமுறிக்கிட்டே இருமாட்டி, அந்த ஆண்டிங்க மத்தியில் என்னோடய ஃபேம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் ஏதாவது பண்ணும் போல், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் ஃப்ரெண்டாக கழுவி ஊற்றுறான். டேய் சும்மா போகிறவங்கள கூப்பிட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிவிட்டு அவங்களுக்கு உன்னை பிடிக்காம தான் போகும், எப்பட்றா உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடறான். ஒழுங்காக இதுக்கப்புறம் நான் மூடிட்டு வேலையை பார்க்க ஆரம்பி, எதுக்கு தேவையில்லாமல் அந்த ஆண்டிங்களை பிடிச்சி நோண்டிக்கிட்டு இருக்கேன், அவங்க தான் நீ இப்படி பண்ணுறதுனால தான் அவங்க வந்து எதுவுமே நம்மக்கிட்ட விற்க மாட்றாங்க, நம்ம ஏதாவது செய்யணும்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இவனா பயங்கர டென்ஷனாக கத்திக்கிட்டே இருக்கான். சரி ஓகே விடு, நான் என்ன பண்ணுறது, நான் நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் அன்றைக்கும் இப்படி போய் அவங்க கிட்டே இருக்கு அவங்களோட கடல்லேருந்து கொண்டு வந்த அந்த ஃபிஷ்ஷு அந்த ஷெல்லெல்லாம் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் கேட்டால் அவங்க வந்து எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் ரொம்ப டீசெண்டாக பிஸ்னஸ் தான் பேசினேன் அவங்ககிட்ட. ஆனால் அவங்க வந்து ஏதோ நான் அவங்கள மரியாதை இல்லாமல் பேசின மாதிரி பயங்கரமாக என்னை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, பிடிச்சி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னடா பண்ணுறேன், அப்போ கூட அவங்கள நான் தப்பாகவே எடுத்துக்கல, ஜஸ்ட்டு வந்து அவங்கள சும்மா ஒரு பேச்சுக்கு விளையாட்டுக்கு பேசினா அதை அவங்க சீரியஸாக எடுத்து என்னை கெட் லாஸ்ட்னு சொல்லிட்டாங்க. நான் என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவனும் அப்படியே வெக்ஸாகி பேசிக்கிட்டே இருக்கான். பட்டுன்னு பார்த்தா அங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கெஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடறான். கெஸ்ட்டு வந்தோடனே அவன் ஃப்ரெண்டுக்காக பயங்கர சந்தோஷமாகிடும். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, ப்ளீஸ் வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அப்படியே பார்த்து பத்திரமா சீட்டில் உட்கார வச்சுட்டு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நம்ம ஹோட்டலில் எல்லாமே வந்து பயங்கர ஃபேமஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், அது உங்களுக்காகவே ஃப்ரெஷ்ஷாக இப்போ நான் செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டே இருக்கான். சரி ஓகே, உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சேலட் ரொம்ப ஃபேமஸில், ஸோ அது எனக்கு வேணும் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இதோ இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலாகவே நான் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனும் வந்து அவங்ககிட்ட ஆர்டரை கொடுத்துட்றான் ஜியான் கிட்ட. ஜியானா இதுதான் கேர்ள்ஸ் வேறையா, பயங்கரமாக அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கத்தியெல்லாம் எடுத்து பயங்கரமாக அப்படியே சீவுன்னு சீவிகிட்டே இருக்கான் ஷார்ப் பண்ணுறதுக்காக. உடனே அந்த கேர்ள்ஸை ஜியானை பார்த்துட்டு, செம்ம க்யூட்டாக இருக்காண்டி, இவனை நான் சோஷியல் மீடியாலலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோட்டோ மாற்றி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவனா அதை பார்த்துட்டு சரி இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கான் அந்த கத்தியை வச்சுட்டு. இதை பார்த்துட்டு இருக்க அவன் ஃப்ரெண்டு வர செம்ம டென்ஷன் ஆகிடலாம். இவனை மாதிரி ஒரு சோம்பேறி பயிலையும் சீன் போடுறவனையும் தான் இந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்குது, என்ன கொடுமடாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கர டென்ஷனாக இவனை திட்டிக்கிட்டே இருக்கான். பட்டுன்னு பார்த்தா எனக்கு ஃபோன் கால் வந்தது. பார்த்தா காலில் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ், டேய் இன்னைக்கு கெட் டுகெதர் மச்சான், ஒழுங்காக வந்து சரி கதை இதெல்லாம் சொல்லாமல் இன்றைக்கி யார் வராங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே சஸ்பென்ஸ் வைக்கிறானுங்க. பார்த்தா இவனும் ஷாக் ஆகிட்டு யாரா வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே அவங்களும் சொல்லிடுறாங்க. பட் ஆனால் இவன் வந்து அப்படியே சர்ப்ரைஸோடையே அப்படியே அந்த ஃபோனை கட் பண்ணிடுறான். பார்த்தா அந்த மாதிரி கெட் டுகெதரும் ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லோரும் அப்படியே மாற்றி கலாச்சிட்டு பயங்கர ஃபன் பண்ணுறே இருக்கானுங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு. பார்த்தா எல்லோரும் இவனை தான் ஓட்ட ஆரம்பிச்சிடறாங்க. டேய் இது வரைக்கும் ஒரு வருஷமாக இவன் வந்ததே கிடையாது, எப்போயாவது ரேராக தான் வருவான், இவன் ஊர்லேருந்து இங்கே 200 ஃப்ளைட் போது மச்சான், ஆனால் ஒரு ஃப்ளைட்டில் கூட ஒரு வருஷம் கூட இவன் வந்ததே கிடையாது, ஏதோ இந்த வருஷம் மட்டும் அதிசயமாக வந்துட்டுருக்கானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸும் பயமாக ஓட்ட ஆரம்பிச்சிடறாங்க. எனக்கு தெரியும் இவன் ஏன் இந்த வருஷம் வந்தான்னு சொல்லிட்டு இவனே எல்லோரும் டார்கெட் பண்ணி வச்சு செய்ன்னு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது உள்ளே பார்த்தா ஜீவான் வந்துடுறா. ஜீவான் வந்தோடனே எல்லோரும் அப்படியே பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிட்டு, பாரா யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம ஜியானா பயங்கரமாக ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுறான். அப்படியே அவளை பார்த்த உடனே இவளும் வந்து அவனை பார்த்துட்டு, என்னடா சைலண்ட்டாக வந்து உட்காந்துட்ருக்க, நீ வரன்னு தெரியவே தெரியாது எனக்கு, இது வரைக்கும் வந்ததே கிடையாது, இப்போ என்னடா சடனாக இவ்வளோ சர்ப்ரைஸாக வந்து உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கா. அந்த சைடு பார்த்தா அதே ரெஸ்டாரண்ட் ஜோவும் வந்து சாப்பிட வந்திருப்பாங்க. ரொம்ப கஞ்சத்தனப்பட்டு ஏன்டி என்ன இவ்வளோ காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதுக்கு ஊவம் வந்து இல்லை உன் பர்த்டே வருது சரி அதனால தான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு இவளா சரியான கஞ்ச பிஸ்னரியில் அதுக்கு எனக்கு நீ காசு கொடுத்துருந்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே சலிச்சுக்கிட்டு அங்கே இருக்க நோட்டீஸ் போர்டை பப்பாலே பார்த்த உடனே இவனுங்க கெட் டுகெதரோட இன்ஃபர்மேஷன் வந்து நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க. இதை பார்த்துட்டு ஒரு வேளை அவன் இங்கே இருப்பானுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக அப்படியே இப்போ தேடிக்கிட்டே இருப்பா, எங்கேயுமே இருக்கவே மாட்டான். பார்த்தா இவளா விசில் அடிச்சுட்டு ரொம்ப கேஷுவலாக நம்ம தேடுறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருப்பா. பட் ஆனால் அவள் ஃப்ரெண்டு வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு ஒரே போட்டு ஏய் லூஸு என்ன உன் ஆள் இங்கே இருக்கானான்னு சொல்லிட்டு தேடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அப்படியே சமாளிக்க பாப்பா. இல்லை உன்னோட ட்ரீம் பாய் வந்து இங்கே எங்கேயோ இருக்கான்னு சொல்லிட்டு தானே தேடிட்டு இருக்க, கவலையப்படாத, ட்ரீம் வந்து ஃப்ரீ தான், நீ எவ்வளோ வேணாலும் இமேஜின் பண்ணு, அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும், யாருக்கு தெரியும் திடீர்னு வந்து ஜோ நான் எப்படி இருக்கேன் நீ, ஸோ நான் தான் வந்து ஜியான்னு சொல்லிட்டு உங்ககிட்டே வந்து டேரெக்டாக அவன் பேசினாலும் பேச
பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நீ எதுவும் கவலைப்படாத, கண்டிப்பாக நடக்கும். இதேமாதிரி எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஜியோ கூட சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு சொன்ன உடனே இவ பட்டுன்னு அதை கட் பண்ணிவிட்டு, சரி ஓகே ஓகே நீ ரொம்ப அளக்காத, வந்த வேலையை பார்ப்போம், சாப்பிட்டு கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆர்டர் பண்ணுறாங்க. சாப்பிட்டோம், அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா அந்த சைடு அவங்க பார்ட்டியும் முடிஞ்சிட்டு எல்லோரும் ஜஸ்ட் உட்காந்து பேசிட்டு மட்டும் இருக்காங்க. பார்த்தா நம்ம ஜியான் கிட்ட வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கா. எப்படா நீங்கள் வந்த, உன்னோட ரெஸ்டாரண்ட்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் அது மணிக்காகலாம் ஒன்றும் பண்ணல, சும்மா ஒரு பேஷனுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். நீ ஆமாம் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன்னு சொன்னால் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லைடா நான் மறந்துட்டேன், நான் கொடுத்த வாக்கை வந்து மறந்துடுறேன் அப்பப்போ அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அதுதான் எனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இன்டெரக்டாக கொடுத்துருவான். குத்துனோடனே இவளுக்கும் வந்து ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகிட்டு டேய் நான் கண்டிப்பாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன், நான் அன்றைக்கி நியூயார்க் போயிட்டேன் அதனால தான் வர முடியல அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை ஒன்றும் கவலைப்படாத, நீ நியூயார்க் போயிட்டதுக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் நான் ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணேன், ஸோ உன்னால் எப்படி வர முடியும், ஸோ நீ எப்போ திருப்பி வரேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நான் கண்டிப்பாக ஒரு நாள் வரேன்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ஃபீலிங்கோடு ஏஞ்சி போனேன். இவனுக்கா இவன் ஏன் இன்றைக்கி வந்தா, இவளை ஏன் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீலிங்கோடய உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அந்த சைடு பார்த்தா 2 பேரும் சாப்பிட்டு சரி பில் செட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் ஃப்ரெண்டும் பில் செட்டில் பண்ண போவாளே, என்கிட்ட கூப்பன் இருக்குன்னு சொல்லிட்டு பர்ஸை ஓப்பன் பண்ணோம். பார்த்தா சில்லறெல்லாம் கீழே அப்படியே சதறி ஓடிடும். பார்த்தா ஒன்றா அப்படியே பொறுக்கிட்டே இருப்பாளே. அந்த சைடு பார்த்தா அவங்களும் பார்ட்டி முடிஞ்சு வெளில வர ஆரம்பிச்சிருவானுங்க அவன் ஃப்ரெண்ட்ஸு. பார்த்தா அந்த ஃப்ரெண்டில் ஒருத்தன் வந்து பட்டுன்னு ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவானே, என்னது ஜியானா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பயங்கர ஷாக் ஆகி அப்படி திரும்பி பார்த்தா அவன் தான் இருப்பான். பட்டுன்னு இவ வேறு ஃபேஸை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இவனை ஐயோ இவன் இந்த நிலைமையில என்னை பார்க்கக்கூடாது, நான் அவன் எதிர்பார்க்குற ஒரு பொண்ணா இப்போ நான் ஒன்றும் இல்லையே, நம்மளோட ஸ்டேட்டும் இப்போ கொஞ்சம் சரியில்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்ச மறைச்சிப்பா. அவனும் பார்த்துட்டு யாரா இந்த பொண்ணு, சில்லறையெல்லாம் கீழே கொட்டிட்டு மூஞ்ச மூடி நின்றுட்டு இருக்கான். ஆனால் அவனும் அப்படியே கேஷுவலாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு அப்படியே அவனும் ஹோட்டலில் விட்டு வெளில போயிடுவான். பார்த்தா இவளாக அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான். நல்ல வேலை நம்மளை பார்த்துருப்பானோ பார்க்கலையோ அப்படின்னு சொல்கிற கன்ஃபியூஷன்லேயே. ஸோ இவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, இருந்தாலும் ஏன் இவன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறான்னு நம்மளுக்கு வர எபிசோடில் தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ until then bye bye friends.